அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்துல 4வது வீடா இருக்கு. இந்த வீட்டுக்கு அதிபதி சந்திரன். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இதெல்லாம் இந்த ராசியில இருக்கு. இந்த ராசியை பொறுத்தவரை உங்க ராசிக்கு 12வது இடத்துல செவ்வாய் இருக்கு. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த மாசம் 15 தேதிக்கு மேல சூரியன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துல வந்துடும். உங்களுக்கு 9வது வீட்டுல ராகு இருக்கு. சுக்கிரன் வக்ரமா இருக்கார். புதன் வக்ரமா இருக்கார். உங்களுக்கு 8வது வீட்டுல அஷ்டமத சனியா சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 3வது வீட்டுல கேது இருக்கு. இதான் இந்த மாசம் கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இது உங்க வாழ்க்கையில தொழில், வேலை, பணவரவு, குடும்பம், உடல் நலம் இதுலெல்லாம் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க முக்கியமான காரியங்கள் எந்தெந்த தேதியில செய்யலாம் அப்படின்றதையும், நீங்க தவிர்த்துக்க வேண்டிய தேதிகள் எது அப்படின்றதையும் நம்ம சொல்ல போறோம். இதெல்லாம் நீங்க பாருங்க. அந்த முக்கியமான தேதியெல்லாம் குறிச்சு வச்சுட்டு அந்த தேதியில உங்களோட முக்கிய விஷயங்கள் தொடங்குறது, நல்ல விஷயங்களை பேசுறது, இல்லை ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த தேதியில வச்சுக்கிறது நல்லது. தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்ல முக்கியமான காரியங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இதா இருக்கும். அதனால இதுல இருந்து நீங்க கேட்டு குறிச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க அதே மாதிரி நீங்க பண்றதுக்கு இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவா இந்த மாசத்தை பொறுத்தளவுல வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பட் இப்ப நீங்க முயற்சி பண்றதுதான் பின்னால பலன் கிடைக்கும் அப்படின்ற அந்த அஸ்பெக்ட்ல முயற்சியை விடாம முழுமையா பண்ணுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. ஆனா அதே சமயம் கூடுதல் பொறுப்பும் கிடைக்கும். இப்போ இதை பொறுத்தவரை பார்த்தோம்னா, இப்போ நம்ம வேறு வேலையில் இருக்கீங்க, வேலை புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு இந்த வெளிநாட்டிலேருந்து பேசுகிறீங்க, இப்போ மலேசியாலேருந்து கேட்குறீங்க, யூகேலேருந்து கேட்குறீங்க, யூஎஸ்லேருந்து கேட்குறீங்க, ஃப்ரான்ஸ்ல இது மாதிரி பல இடங்களில், கனடாலேருந்து கேட்குறீங்க, இது மாதிரி பல இடங்களில் கேட்குறீங்க. கேட்கும் பொழுது நம்ம இந்த மாத பலன்கள் நம்ம போட்டிருக்கோம். இப்போ அதனால தான் இதில் எந்தெந்த நாட்கள் நல்லா இருக்கும் அப்படின்றதையும் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. நான் அதுக்காக தான் சொன்னேன். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, அது தொழில விரிவாக்கம் பண்றதுக்கு அதெல்லாம் இது நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய சான்சஸ் இருக்கு. இந்த மாதம் 15 தேதிக்கு மேல இந்த மாச பிற்பகுதியில அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சந்தர்ப்பங்கள் இருக்கு. கடன் வாங்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா வாங்கிக்கங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ நாளில் பே பண்ணுறோம், எவ்வளோ கட்டுற மாதிரி வரும், இது மாதிரி எல்லாத்தையும் 1க்கு 2 தடவை நீங்கள் ஆலோசனை பண்ணி அப்புறம் கடன் வாங்குறது நல்லது. பண வரவு அதிகமாக அதிகரிக்கும். முதலீடு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானம் நிறையா இருக்கிறதுனால பழைய கடன் இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் அடைச்சிக்குங்க. வீடு, குடும்பம் இது சம்பந்தமான செலவுகளும், மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத செலவுகளை நம்ம தவிர்த்துக்கலாம். குடும்பத்தை பொறுத்தளவுல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி புதிய சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அது மாதிரி இப்போ கல்யாணம் ஆகாத பையங்கள்லாம் வந்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய காதல்ல மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு இந்த மாசம் வாய்ப்புகள் நிறையா இருக்கு. இப்போ லவ் பண்றவங்க கல்யாணத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டில் கல்யாண பேச்சுவார்த்தைக்கு நீங்க பேசுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. அதை பேசுங்க, வெற்றி அடையும். அதுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. குடும்பத்துல உறவினர்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணீங்கன்னா எல்லாத்துலேருந்து நீங்க சமாளிச்சு எல்லாத்தையும் நீங்க ஹார்மோனியஸா எல்லாம் சந்தோஷமா சுமூகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் அதுக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கு, ரத்த அழுத்தம், பிபி இருக்கு அப்படின்னா அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதே மாதிரி வேலை அதிகமா இருக்கிறதுனால மன அழுத்தங்கள் ஏற்படும். மனசு கவலைப்படுற மாதிரி இருக்கும். மனசு டல் ஆயிடும்.
வேலை அதிகமா இருக்கிறதுனால. இதெல்லாம் வந்து நீங்க இது அது மட்டும் இல்லாம இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி நட்சத்திரம். சூடான காலம். ஸோ, அதனால அ டீஹைட்ரேஷன் ஏற்படலாம். அதனால தண்ணி நெறையா குடிங்க. இது மாரி தியானம், யோகா அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. டெய்லி எக்சர்சைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அத விடாம தொடர்ந்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசத்த பொறுத்தளவுல சந்திரனுக்குள்ள காயத்ரி மந்திரத்த சொல்லிக்கிட்டே வாங்க. அது வந்து மனக்கவலைகள நீக்கும். திங்கட்கிழமை சோமவாரம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சிவன் கோயில்ல போய் வழிபடுங்க. இதெல்லாம் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப சந்திரனுடைய ஆதரவு கிடைச்சாலே மனசு வந்து உங்களுக்கு அந்த கவலைப்படுறதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்திய உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். ஸோ இந்த மாரி பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பொதுவா வந்து இந்த மாசத்துல ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு வந்து முன்னேற்றத்துக்கும், காரிய சித்திகள், காரியங்கள் நடக்கிறதுக்கும், மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நல்ல நாட்கள் அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 21ஆம் தேதி, 26ஆம் தேதி. நீங்க இந்த மாசத்துல தாமதம் நம்ம அன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா டிலே ஆயிடும். இல்லாட்டினா குழப்பமா இருக்கும். அந்த மாரி நீங்க தவிர்த்துக்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாசம் வந்து 5ஆம் தேதி, 11ஆம் தேதி, 19ஆம் தேதி, 24ஆம் தேதி, 30ஆம் தேதி. இந்த நாட்கள நீங்க தவிர்த்துக்கலாம். பொதுவா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் அடுத்தடுத்த மாசங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து உங்கள வந்து சேரும். இப்படி பார்த்துட்டீங்கன்னா, கன்டினியூஸா வந்து நம்மளுடைய ஒவ்வொரு மாசமும் நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைத்து, வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சாமிய பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.